அரணுக்குள் தேவன் திருப்புவார். இந்த குணம் ரொம்ப முயற்சி பண்றாரு, எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடணும், எல்லாத்தையும் ஆண்டோட வார்த்தை கொண்டாந்து கொடுத்துடணும்னு கூட்டிட்டு குடும்பத்தையே எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடணும், ரொம்ப பயங்கரமான முயற்சி தான் பண்றாரு. ஆனா ஒன்னும் செயல்பட மாட்டேதே. கவலைப்படாதீங்க, ஏமே கவலைப்படாதீங்க. கூப்பிடும் காக்கையை போஷிப்பவர் நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கூப்பிடும் காக்கையை போஷிப்பவர், சோத்திர துதிக்கு பாத்திரரே, ஆழ்கடல் மட்டத்தை காப்பவரே, அகிலத்தையும் மகிமையாய் நடத்துவாரே. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அகிலத்துக்கு மேலே நடத்துகிறார், அகிலத்துக்கு கீழே நடத்துகிறார். அகிலத்தை நடத்த மாட்டாரா? நடத்துவார். ஆமென், நடத்துவார். சில பேர் சொன்னாங்க என்கிட்ட வந்து, பெரிய சபையில நல்லா உட்காந்து அப்படி துதிச்சோம், அந்த சந்தோஷம் கிடைக்கல, இங்க வந்து உங்க கர்த்தரோட பிரசன்னத்துல கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். வேற பிரசன்னத்துல சந்தோஷம் இருக்கு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எங்க பொழியப்படுறதோ அந்த தேவனுடைய வல்லமை கண்டிப்பாக இருக்கும். பயந்து போறாதீங்க கர்த்தருடைய வார்த்தையை. எனக்கு வந்து நீங்க வந்து பாடல்ல ரொம்ப கூத்தடிக்கணும், ஆடணும், பாடணும்னு சொல்லி என்னோட விருப்பம் இல்ல. மாறாக இந்த ஜெப கூட்டத்துல கர்த்தருடைய வார்த்தை நிறைய தெரிந்து கொள்ளுன்ற ஒரே காரணம் தான். ஆமென். கூப்பிடும் காக்கையை போஷிப்பவர், காக்கா குருவிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறவர் தேவன் நம்ம ஆண்டவர். கூப்பிடும் காக்கை, உங்களுக்கு பேசுறாரு, கூப்பிடும் காக்கையை போஷிப்பவர், சோத்திர துதிக்கு பாத்திரரே, ஆழ்கடல் மட்டத்தை காப்பவரே, அகிலத்தையும் மகிமையாய் நடத்துவாரே, ஆனந்த கீதங்கள் முழங்கட்டுமே. முழங்கட்டும், முழங்கட்டும், உலகம் எங்கும் முழங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள மாதிரி எத்தனை பேர் நம்ம உலகம் முழுக்க ஆள வச்சிட்டு இருக்காங்க ஆண்டவருடைய மகத்துவமான வருகைக்காக. ஆனந்த கீதங்கள் முழங்கட்டுமே, அவர் துதி எப்போதும் பாடட்டுமே. என்னன்னு? கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். கர்த்தர் எதையும் அமைதியாக செய்வார். ஆமென். எதையும் அமைதியாக செய்வார். அவர் செய்து முடிக்கும் பொழுது மகத்துவமான காரியங்களா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமான காரியங்களாக இருக்கும். இவனுக்கு உட்கார்ந்திருக்க முடியல, இவங்க உட்கார்ந்திருக்க முடியல. பயங்கரமான சூழ்நிலை வந்துருச்சு. எங்க வந்துட்டு இருக்காங்க, குழப்பம், பயங்கரமான குழப்பம், பயங்கரமான குழப்பம். ஓடுறாங்க, நெருக்க பார்த்து வந்தா கர்த்தர் என்னமோ செய்யறார் அப்படி நிக்கிறாங்க. நம்மளும் அப்படிதான் அமைதியாக இருப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை வாய்க்கப்படுவார். ஏமே இந்த மாதிரியான தீர்க்க தரிசன கூட்டங்கள் நாம் செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற ஜனங்களை அழைத்து பேச சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை யார் பேசுறாங்க? Who speak God's word? அவங்களை கூப்பிடுங்க. கர்த்தருடைய வார்த்தை அறிவீர்கள், அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தை கவனிங்க. ஒரு சின்ன ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க, அது ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். வாசிங்க, யோனா. சீக்கிரம் வாசிங்க, யோனா படிங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை படிங்க. யோனாவோட கதை எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். இங்க பாருங்க, யோனாவோட கதையை படிங்க. வாசிங்க, யோனா 1ஆம் அதிகாரம் திறந்து வாசிங்க. நீங்களா படிக்க மாட்டீங்களா? நானே படிக்கிறேன். அமிதாவின் குமார், எல்லாம் எடுத்துட்டீங்களா? அமிதாவின் குமாரனாக யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இது சுவிசேஷம். ஆண்டு ஊழியத்தை நடப்புறாரு. நம்ம ஊழியக்காரங்க என்ன செஞ்சாங்க கவனிங்க கீழே. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, என்ன இதெல்லாம்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, கர்த்தர் பேசுறாரு நம்ம கிட்ட தான். ஒரு விஷயம் யோனா கர்த்தர் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, யார்கிட்ட கர்த்தர் ரொம்ப பேசுறாரோ அவங்க தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு ரொம்ப விலகுறாங்க. வாய்ப்புகள் நிறைய ஏற்படுது. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, பெரிய விஷயமா? பெரிய விஷயமா? பெரிய விஷயம். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, சும்மா சாதாரணமான ஒரு மனிதனாகி யோனாவுக்கு உண்டாகி, கர்த்தர் சொல்றாரு, மகா நகரமாக நினிவேக்கு போய் அந்த நகரத்துக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. நகரத்துக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ண என்ன அர்த்தம்? நகரத்தை சொல்றாங்க, அந்த நகரத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, அந்த நாட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, இதுதான் கடவுள் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. இல்லை, இதுதான் கடவுள் என்று பிரசங்கம் பண்ணு. அது நகரத்துக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு அப்படி என்று சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பொழுது யோனா, கடைசிக்கு 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோனா ரொம்ப சிம்பிளா போட்டிருக்கு பைபிள்ல, எப்படி போனாரு இப்படி விலகி. அப்பொழுது யோனா
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினார். ஏன்? வாய் ஏன் ஏன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினார்? ஏன்? அதான் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி ஸ்பெஷல் திங்ஸ் ஹேப்பன். மறு நிமிஷம் யோனா என்ன செஞ்சார்? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி, சமூகத்தை விட்டு விலகி வசனம் போட்டிருப்பாங்க. தர்சுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்சுக்கு போக கப்பல் ஏறினான். அப்ப அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறேன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும், அதான் போட்டுக்க. தன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடும்படி தர்சுக்கு போகிற கப்பலை நோக்கி ஓடுகிறான். ஊழியத்தை மறந்து போயிட்டான், சொன்ன காரியத்தை மறந்து போயிட்டான், ஓடுகிறான். ஓடி போன யோனா கர்த்தர் சமூகத்தை விட்டு ஓடி போகிறான். அந்த சமூகம், அந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம மத்தியில் ஆண்டு நமக்கு இன்னைக்கு நம்ம மத்தியிலும் இருக்கு. அதே மாதிரி கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறார். இந்த காலத்தை வெளிப்படுத்தவே, இந்த காலத்தை உனக்கு செய்ய வேணும்னு உங்களுக்கு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் கர்த்தரோட சமூகத்தில் என்ன செய்யணும்? நம்ம விலகி ஓடி தேவையில்லாத காரியத்தை செய்து கொண்டு ஓகே. அப்ப கர்த்தர் சும்மா விட்டாரா? உங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம் சொல்லுங்க? யார் காரணம்? பிசாசா? உடனே எல்லாரும் சொன்னாங்க நான் என்ன ஜபத்துல நீங்க பாருங்க, என் பசங்களை பிசாசு ரொம்ப வரவே மாட்டான், ரொம்ப குறைவு. உங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கும் உங்க தலைமொழியை பிடிச்சி நல்லா நடுவோட்டில் ஆட்டுறதுக்கு காரணம் யார் சொல்லுங்க? கர்த்தர். யார் காரணம் சொல்லுங்க? கர்த்தர் தான் காரணம். ஏன்னா நீங்க தேவ பிரசனத்தை விட்டு நீங்க ஓடுனால கர்த்தர் தான். அடுத்த வசனத்துல பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ரொம்ப பெரும் காற்று வந்துருச்சு கடல்ல. இவர்தான் ஒரு கப்பல்ல வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. பெரும் காற்று உண்டாயிடுச்சு. இதெல்லாம் இந்த கதை உங்களுக்கு தெரியும். நாங்க கீழே ஒரு முக்கியமான வார்த்தை சொல்ல போறேன், அதை கவனம் கேளுங்க. கடல்ல பெரும் காற்று உண்டாயிட்டு வேதத்துல போட்டிருக்கு. பெரும் காற்றுனா பயங்கரமான காத்துன்னு அர்த்தம். நம்ம கடல்ல போகாதனால, படகுலாம் போகாதனால அந்த நம்மளுக்கு அவ்வளவு தெரியாது. அதனால நான் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. உங்களெல்லாம் நல்லா பிடிச்சிட்டு போய் ஒரு பெரிய படத்தை கொண்டு போட்டு இங்க வந்து ஜேபி கடல்ல கூட தெரியாது, இங்க வந்து மர்சிங்ல போய் கொத்தத்துக்கு சவுத் சைனா சீல கொண்டு போய் நடுவு கடல்ல இறக்கி விட்டு பயங்கரமான காத்துக்கு வரவிட்ட பிறகு அப்ப தெரியும் உங்களுக்கு இங்க உள்ள உயிரெல்லாம் இங்க வந்து நிற்கும். அப்ப தெரியும் பயங்கரமான காற்றை கர்த்தர் உண்டு பண்ணினார். சூழ்நிலை கவனிங்க. உண்டு பண்ணினார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க, கடலிலே கப்பலே உடைத்து போக அளவுக்கு நினைச்சாங்க இந்த மாலுமிகள். ஒரு கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, தண்ணி பட்டு கப்பல் உடையுமா? கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா அப்படின்ற கதை இருப்பாங்க. கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? தண்ணி கடல் கப்பல் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது? தண்ணிக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. தண்ணி பட்டு கப்பல் உடையுமா? உடையாது இல்லையா? இப்ப கப்பல்ல போறவங்க கூட நினைக்கிறாங்க கப்பலே இரண்டா உடைஞ்சு போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இப்படி தூக்கி போடுது, இப்படி அடிக்குது. பயங்கரமான காற்று ஏற்படுது, பயங்கரமான சூழ்நிலை. அடே கப்பா, விவரிக்க முடியாத சூழ்நிலை. நினைக்கும்படி கப்பலே உடைந்து போகிற அளவுக்கு கப்பல் பெரிய கப்பல் இரண்டா உடைஞ்சு போற அளவுக்கு, கப்பலே உடைஞ்சு போற அளவுக்கு. நீங்க இங்க ஜேபிலாம் நீங்க கப்பல்லாம் பெரிய பெரிய பார்க்க முடியாது. நீங்க ஜேபில பாக்குற பெரிய பெரிய கப்பல்லாம் சிங்கப்பூர்ல நிக்கிற கப்பலுக்கு குட்டி. நீங்க சிங்கப்பூர் தஞ்சோபாக்கர்ல நீங்க போய் பாருங்க, கப்பல்ல போய் பாருங்க. கப்பலா இல்ல ஒரு நாட்டையே கொண்டு வந்தாங்க நினைச்சேன் நான். ஒரு சின்ன தீவே கொண்டு வந்த மாதிரி இருக்கு. எங்க பாக்கலாம் அவ்வளோ தூரம். இந்த துங்குல இருந்து அந்த துங்குல 7 கிலோமீட்டரா. அது என்னன்னு கேட்டா கப்பலாம். மோட்டர்லயே வேகமா அழுத்தி போன கப்பல்ல 7 கிலோமீட்டரா. அது வந்து நிக்குது கப்பல் ரோட்ல. நான் அப்படியே போறேன். என்ன அது 7 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் அளந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் கப்பலா? ஒரு தேசத்தை கொண்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப கப்பல்னா படகுனா சின்னது, கப்பல்னா பெருசு. கப்பலே